வெல்கம் பேக் டு ஸ்டடி கேரக்டர் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. நீட் யூஜி 2025க்கான ரிசல்ட்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் என்டிஏ ஜூன் 14th, அதாவது நாளைக்கு வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அதே டைம்ல வந்து வழக்கத்துக்கு மாறா இந்த டைம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நீட் யூஜி ஸ்கோர் கார்டை வந்து அதுக்கு அப்லோட் பண்ண போறது இல்லை. த்ரூ அட்மிட் கார்ட்லயே நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க செக் பண்ணிக்கிறேன்றத சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பம் தான் மேக்சிமம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பாக்குறேன். எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஃபோன் கால்ஸ்லயும் இதை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்னா என்ன பண்றது, எங்க மார்க்குக்கு நான் என்ன பண்ணணும், எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அதே போல வந்து எப்படி வந்து ஃபர்தரா நான் மூவ் பண்றது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். லென்த்தியா போகலாம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீட் யூஜி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்றது, ஒரு நீட் ஸ்கோர் கார்ட்ல ஓகேங்களா என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அந்தந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல, ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம ரெண்டு கவுன்சிலிங்லயும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு இந்த வீடியோல நான் ரெடியா இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா பாருங்க. நம்ம ஸ்டடி கேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு உதவும் வகையில உங்களுக்கு ஆன் டைம் அப்டேஷன்ஸ் வந்து த்ரூ வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். மெடிக்கல் கவுன்சிலிங் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கு, கைடன்ஸ் வேணும், அதே போல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதே போல சென்டாக் புதுச்சேரியோட கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், நாளைக்கு நீங்க நீட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த நீட்டுக்கான ஸ்கோர் கார்டை நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்ற ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஹாவ் டு விசிட் த அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in ஆர் nta.ac.in. இந்த ரெண்டு வெப்சைட்ல எதுனாலும் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இது நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க, பிகாஸ் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல. அண்ட் அங்க வந்து லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கக்கூடிய ஆக்டிவ் லிங்க்ல வி வில் பி ஃபைண்டிங் அவுட் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு 2025 அப்படின்ற ஒரு லிங்க் பாப்பப் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள போகும்போது அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம என்ட்ரி போட்டுட்டு அண்ட் வி நீட் டு என்டர் அ கேப்ஷா. சரிங்களா, ஒரு செக்யூரிட்டி பின் இருக்கும், அதை நம்ம என்ட்ரி பண்ணிட்டு we have to click submit button. சப்மிட் பட்டன் நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீட் யூஜி ஸ்கோர் கார்டோட PDF ஃபார்மேட் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி காட்டும். அந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் பிரிண்ட் அவுட் ஒரு 3 to 4 செட்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் நீட் ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டவுன்லோட் பண்றதுக்கு we have to follow. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு நீட் யூஜி ஸ்கோர் கார்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நான் தரேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஒரு நீட் யூஜி ஸ்கோர் கார்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேண்டிடேட் நேம் இருக்கும், அதே போல கார்டியன் நேம் லைக் ஃபாதர் நேம், மதர் நேம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதுல வந்து மென்ஷனா இருக்கும், ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்களோட ரோல் நம்பர், நீட்டுக்கான ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பர்சன்டைல்லையும் மென்ஷன் ஆயிருக்கும், ஸ்கோர்லயும் மென்ஷன் ஆயிருக்கும். அதே போல டோட்டல் மார்க்ஸ் இருக்கும், பர்சன்டைல் ஸ்கோர் இருக்கும், அதே போல அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் இருக்கும், கேட்டகரி வைஸ் ரேங்கிங் இருக்கும். நீட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி we have 10 different type of category: general, OBC, EWS, SC, ST, அதே 5 கேட்டகரியில PWD கேஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியின் கீழே வந்து நம்ம அப்ளை பண்ணிருப்போம். ஸோ அந்த கேட்டகரிக்கான ரேங்க் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றது காட்டியிருப்பாங்க. அதே போல நீட் யூஜியோட குவாலிஃபைங் கட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அந்த நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கும். அதாவது ஜென்ரலுக்கு என்ன குவாலிஃபைங் கட் ஆஃப், ரிமைனிங் இருக்கக்கூடிய கேசஸ்க்கு என்ன குவாலிஃபைங் கட் ஆஃப் அப்படின்றத கிளியர் கட்டா அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ஒன்லி வி கேம் டு நோ
நம்மளோட மார்க் வந்து குவாலிஃபை ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத, அண்ட் தென் நம்மளோட ஸ்கோர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தான் நீட்டோட ஸ்கோர் கார்டில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நீட் ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்ற டிஸ்பிளேவும் நான் வைக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நீட் ரிசல்ட் பார்த்துருவோம். நீட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்து ஃபர்தரா என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது, நிறைய பேரண்ட் வந்து என்னோட மார்க்குக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணலாமா, ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாமா, ஸ்டேட்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கும் அதே போல ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி வந்து பேரலா நடக்கும், டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்ல என்னென்ன இன்ஸ்டியூஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதே போல ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு என்னென்ன இன்ஸ்டியூஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம மார்க் பேஸ் பண்ணி என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் வகையில இந்த பிரசன்டேஷன் உங்களுக்காக. அப்ளிகேஷன் பேசஸ் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், டிஎன் மெடிக்கல் செலக்ஷனோட கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும். ரெண்டுக்குமே தனித்தனியா அப்ளை பண்ணணும். சரிங்களா? இது ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் பேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரண்ட் கன்ஃபியூஷன், இப்பயே காலேஜ் செலக்ட் பண்ணுமா, இல்ல ஜஸ்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்றதை பொறுத்து மார்க் அடிப்படையில, கேட்டகரி அடிப்படையில, கம்யூனிட்டி அடிப்படையில, வேற ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அதோட அடிப்படையில உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கான கால் ஃபார் வரும், ரவுண்ட் 1க்கான கால் ஃபார் வரும். அப்போதான் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்னா 500 rupees, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்னா 30,000 rupees, அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னா 1 lakh rupees நம்ம பே பண்ணி சாய்ஸஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் தான். சரிங்களா? ரைட். இதுல என்னென்ன மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஓவர் வியூவா நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் யூ வில் கெட் an ஐடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்க வந்து 36+1, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுல இருக்கு. இது ஆஃபர் பண்ணக்கூடிய 85% சீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா we have to apply for தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா. ரிமைனிங் 15% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். ஐ ஷோ எப்படி சீட்ஸ் வந்து அது பிரியுது அப்படின்றத நான் சொல்றேன். அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 22 காலேஜஸ் தமிழ்நாடுல இருக்கு. இந்த 22 காலேஜஸ் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா we have to apply for கவர்மெண்ட் கோட்டா. 500 ரூபாய் கட்டி பே பண்றது. சரிங்களா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே என்னென்ன வரும், 36+1 அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ், இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல 1 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸ், அதே போல 20 SF ஆஃபர் பண்ணக்கூடிய பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். இது எல்லாத்துக்கும் நம்ம அப்ளிகேஷன் போடணும், இன்க்ளூடிங் பிடிஎஸ். சரிங்களா? பிடிஎஸ் ஆகட்டும், MBBS ஆகட்டும். இதுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் 500 rupees நம்ம பே பண்ணி அப்ளை பண்ணால் போதுமானது. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net. நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருப்பீங்க, ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ திஸ் பாயிண்ட் இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 2 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேங்களா? இந்த பியூர் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடியது, செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். இதுலயே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்கு. இதுல செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அதே போல பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. அதுல 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் வரும். ஒன்னு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதுக்கப்புறம் மைனாரிட்டி சீட்ஸ், அதுக்கப்புறம் NRI சீட்ஸ், அதே போல NRI லேப் சீட். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒரு சில மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு சொல்லி சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல 3 விதமான மைனாரிட்டி இருக்குன்றது நமக்கு தெரியும். தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் மலையாளம் வந்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதே போல ஸோ ஒவ்வொரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா we have 2 options plus CMC ஓட பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே போல தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் 9 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அப்கமிங்ல ஏதாவது இருக்கான்றது பார்க்கணும். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா
மூகாம்பிகை, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ். இட் இஸ் கம்மிங் அண்டர் மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து வி ஹாவ் டு அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டணும். அதையும் நம்ம இப்போ ஸ்லைட்ல நம்ம பார்த்துருவோம். கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபாய். இதுதான் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரெண்டுமே புட் டுகெதரும் நம்ம அப்ளிகேஷன் போடலாம். அதுக்கு வந்து வி ஹாவ் டு பே 1500 rupees. ஒரே அப்ளிகேஷன்ல போட்டுட்டு ரெண்டையும் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனும் தனித்தனியா நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து tnmedicalselection.net அப்ளிகேஷன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்ன் வந்து ஆல் இந்தியா கோட்டால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆல் இந்தியா பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய 15% சீட்டுக்கு எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும். இது வந்து எப்படின்னா செப்பரேட்டா அப்ளை பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி, செப்பரேட்டா நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் உங்க ப்ரிஃபரன்ஸை. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுனா, ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய 15% சீட்டு, அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸோட டோட்டல் 100% சீட்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 57 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் ஆஃப் 2024 ரிப்போர்ட் இருக்கு. இந்த வருஷம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நியூவா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஈவன் இன் தமிழ்நாடு. அதே போல ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இன்டெக்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, ஈவன் இன் தமிழ்நாடு. எய்ம்ஸ் 100%, ஜிப்மர் ஓப்பன் சீட்ஸ் மட்டும், அதே போல ஏஎஃப்எம்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஓப்பன் சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா we have to apply with ncc.nic.in. அதே போல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னா இது எல்லா கேட்டகரியுமே கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தான், எக்ஸப்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல அப்ளிகேஷன் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஜிப்மர், ஆல் இந்தியா கோட்டா, அதே போல எய்ம்ஸ் இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னா 5000 இல்லைன்னா 10,000 டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி நம்ம பே பண்ணோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணோம். இல்லை எனக்கு டீம்டு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ்னா we had to pay 2,05,000 rupees. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்த ஸ்லைட்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இந்தியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அடுத்து ரிசல்ட், அதுக்கப்புறமா வந்து we have to report. கண்டினியூஸ் ப்ராசஸா நடந்துட்டு இருக்கும். பட் தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அப்ளிகேஷன் பேஸ்ல தான் இருக்கும். இதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கான பேமெண்ட் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் கோட்டா பியூர் கவர்மெண்ட்னா 500 ரூபாய். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், பிரைவேட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணணும்னா we have to pay 30,000 rupees. இது எல்லாமே வந்து ரீஃபண்ட் அமௌண்ட். சரிங்களா? கவுன்சிலிங்கோட எண்டில் உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த அமௌண்ட் வந்து கரெக்டா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இது ரீஃபண்ட் ஆயிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh rupee வந்து பே பண்ணணும். சரிங்களா? அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட், ரிப்போர்ட்டிங் இப்படிதான் நடக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் இல்ல. அட் ஸ்ட்ரெச் ரிசல்ட் வந்து வித்தின் a week வந்து கால்ஃபார் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், டைரக்டா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், சாய்ஸ் லாக்கிங் நடக்கும், ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடும். கால் ஃபார் பண்ண வித்தின் 7 to 8 daysல ரிசல்ட் கிடைச்சிரும். வித்தின் 13 to 15 daysல வந்து காலேஜுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். லாஸ்ட் இயரோட ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீட் எக்ஸாமோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தனால கவுன்சிலிங்க்கு ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வழக்கமா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம June 14 ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ June 16 or 17 எம்சிசி கிட்ட இருந்து கால் ஃபார் வந்துடும். சரிங்களா? எம்சிசி கிட்ட இருந்து கால் ஃபார் வந்துடும். ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே போல ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே போல எம்சிசி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கணும், அவங்களோட ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேப்பிங் பண்ணி லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க. சரிங்களா? அதாவது எம்சிசி கவுன்சிலிங் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ரவுண்ட் 1 நடக்கணும், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் நடக்கணும். அதே போல ஸ்டேட் கவுன்சிலிங் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ரவுண்ட் 1 நடக்கணும், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் நடக்கணும், இந்த டேட்டை தொடர்ந்து ரவுண்ட் 2 எப்படி நடக்கணும், ஸ்ட்ரே எப்படி நடக்கும், மாப் அப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணி ஒரு ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்றது எம்சிசி. ஓகேங்களா? அதை நான் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். அண்ட் அதே போல டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆல்மோஸ்ட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. எம்சிசி பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் அப்லோடிங் ஒன்றும் பெரிய விஷயம் தமிழ்நாடு அளவுக்கு
ஹெக்டிக்காலாம் இருக்கவே இருக்காது, வெரி சிம்பிள். ஏன்னா என்டிஏவோட உங்களோட நீங்க அப்ளிகேஷன் போடும்போது இருந்த எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம ஃபீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன்ல. பட் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றதுக்கு என்னென்ன டீடைல் நமக்கு தேவை அப்படின்னா, லைக் ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு, 10th 11th 12th மார்க் ஷீட், டிசி, பர்த் சர்டிபிகேட், அதே போல ஜென்ரல் கேட்டகரிக்கு எதுவும் தேவையில்ல. பட் ரிமைனிங் கேட்டகரியா இருந்துச்சுன்னா ஓபிசி அண்ட் செல் சர்டிபிகேட் வேணும், இடபிள்யூ சர்டிபிகேட் வேணும், எஸ்சி எஸ்டி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நமக்கு வேணும். சரிங்களா? அந்த சர்டிபிகேட் எல்லாமே கையில காப்பீஸ் வச்சுக்கிட்டு அது கூட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ல ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோடிங் ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு எம்சிசி பொறுத்த வரைக்கும், ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் இல்ல. ரைட். அண்ட் அடுத்தது, யாரு எதுக்கு அப்ளை பண்ணணும்? இது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. யாரு எதுக்கு அப்ளை பண்ணணும்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கணும்? தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கும் அவங்க. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா, அது நீங்க எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஜிப்மார்க் அப்ளை பண்ணாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ஏஎஃப்எம்சிக்கு அப்ளை பண்றதுனாலும் சரி, ரைட், ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்றதாலும் சரி, ஜஸ்ட் பாஸ் ஆனாலே எம்சிசிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் போடுறது தப்பு இல்லை. அவங்க அவ்வளவுதான் எதிர்பார்க்கறாங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்க், ஆல் இண்டியா ரேங்கிங் அண்ட் கேட்டகரி வைஸ் ரேங்கிங், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸஸ், யூ வில் கெட் அலாட்மெண்ட். தட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஹூ கேன் அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் குவாலிஃபைட் நீட் மார்க் எல்லாருமே பண்ணலாம். நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். ஓகேங்களா? நோ கிரைட்டீரியா. மைனாரிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும் தமிழ்நாடு நேட்டிவ் இருக்கணும், அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. பிளஸ் என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய எம்சிசி கவுன்சிலிங்க்கு தேவை அப்படின்றது நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஆல்மோஸ்ட் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஃபார் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்றதையும் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கெடியூல், ஓகேங்களா, லாஸ்ட் இயர்க்கான ஸ்கெடியூல். ஓகேங்களா? ஸோ எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டென்டேட்டிவா ஒரு லிஸ்ட் விடுவாங்க. நீட் எம்சிசி வெப்சைட்ல இருந்து ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் விடுவாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கணும், ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்படி நடக்கணும், ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி நடக்கணும், செகண்ட் ரவுண்ட்ல எப்படி நடக்கணும், தேர்ட்ல எப்படி நடக்கணும், ஸ்ட்ரேல் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சீக்வன்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்சிங் வந்து எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எம்சிசி கிட்ட இருந்தும் போயிருக்கும், என்எம்சி கிட்ட இருந்தும் போயிருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அது பேரல் பண்ணிட்டு தான், பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் கிவன் அ ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. நிறைய பேருக்கு இதெல்லாம் ரெண்டுலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமானே தெரியாம இருக்காங்க. நாட் லைக் தட், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? பேலன்சிங் தான் இம்பார்ட்டன்ட். ஒரே ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணலாம், எம்சிசி கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணலாம், சென்டா கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணலாம். ஒரே விஷயம், have to balance. அவ்வளவுதான். Get updation from 3 different websites. சென்டாக் அப்ளிகேஷன் ஆகட்டும், டிஎன் அப்ளிகேஷன் ஆகட்டும், ஆல் இந்தியா அப்ளிகேஷன் ஆகட்டும், அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஆன் டைம் வந்து உங்களுக்கு அப்டேஷன்ஸ் மட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டு அதை கிளியரா ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கவுன்சிலிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்றது, எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி அப்ளை பண்றது, வாட் இஸ் த ப்ரொசீஜர், வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் நீடட், அண்ட் உங்க மார்க்ஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா குத்துக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 14th of August வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஆகுது ஆல் இண்டியா கவுன்சிலிங். சரிங்களா? அதாவது இது எல்லாமே 2024 ஸ்கெடியூல் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக நான் சொல்றேன். 14th of August கமெண்ட்ஸ் ஆகுது. அண்ட் பாத்தீங்கன்னா 23rd வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. சரிங்களா? 23rd of August வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட் தே வில் கெட் அ ரிசல்ட். எப்படி நடக்கும்? ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. இந்த டோட்டல் ஃபேஸும் 14ல இருந்து 23 7 நாள் 8 நாள்ல முடிஞ்சிடும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயினிங் டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 23rd எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 days வந்து ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. 29 August வந்து லாஸ்ட் நாள் எதுக்கு ரிப்போர்ட்டிங்க்கு. அப்போ இங்க எப்படி ஸ்கெடியூல் ஆயிருக்கும்னா 29 August லாஸ்ட் டேட், ஜாயினிங்க்கு முன்னாடி இங்க வந்து ஹியர் யூ வில் கெட் யுவர் ரிசல்ட். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட
ரிசல்ட் நீங்க பார்த்துட்டு இங்க போலாமா அங்க போலாமான்னு முடிவு பண்ணிட்டு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் இட். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது 3 டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் பத்தி பேசணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங், அதே போல ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங், அதே போல சின்டாக் மெடிக்கல் கவுன்சிலிங். இதுக்கு நம்ம என்ன வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணணும்? என்டிஏ ஓட வேலை நீட் ரிசல்ட் நாளைக்கு உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா என்டிஏ கிட்ட இருந்து ஒன்னும் பெருசா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் எண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் என்டிஏ அண்ட் யூ. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் கெட்டிங் யுவர் ரிசல்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூ நோ ஆல்ரெடி தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாக்கு பொறுத்த வரைக்கும் we have to wait for தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .net இல்லைங்களா? ஸோ தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் .net இந்த வெப்சைட் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் யூ நோ வெரி வெல் யூஜி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் கால் ஃபார் ஆன உடனே கண்டினியூஸா நமக்கு வந்து அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ராஸ்பெக்டஸ் விட்டாங்க, ப்ராஸ்பெக்டஸ்ல கரெக்ஷன் விட்டாங்க, அப்ளிகேஷனுக்கான விட்டாங்க, அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் விட்டாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு டில் லாஸ்ட் ரவுண்ட் எண்ட் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். உங்களுக்கான அப்டேஷன்ஸ் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும், ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும், அதே போல சென்டாக் பொறுத்த வரைக்கும் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன். அண்ட் இதை தாண்டி நம்ம என்னென்ன வெப்சைட்ஸ்க்கு நம்ம விசிட் பண்ணோம். திஸ் இஸ் ஆக்சுவலி நீட்டோட அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.ac.in. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் நியூஸ்ல ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்திருக்கு இல்லைங்களா? இதுக்கு மேல உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வந்து லிங்க் வந்திருக்கும், அங்கதான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இந்த வீடியோட இனிஷியலா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் another வெப்சைட். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்புறம் ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணும் நினைக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 500+ எடுக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செஞ்சு ஆல் இண்டியா கோட்டா 15% அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எதனால அப்படின்னு நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கும். நம்மளோட ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபில் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மேக்சிமைஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். 500க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆல் இண்டியா கோட்டாக்கும் நீங்க அப்ளிகேஷன் நீங்க போட்டு வைங்க. யூ வில் கெட் அ சீட். சரிங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்க், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆல் இண்டியா ரேங்கிங். டெஃபினட்டா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு 500க்கு மேல ஓரளவுக்கு நீங்க எம்சிசிக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா 15%க்கு அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டால ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ என்ன இருக்கு இப்ப நீங்க யூஜி மெடிக்கல்ல லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு, அதோட ஸ்கெடியூலிங் என்ன. ஸோ இங்கதான் வந்து உங்களுக்கு இந்த இ சர்வீசஸ் அண்ட் ஸ்கெடியூல்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து லைக் இந்த வருஷத்துக்கான அப்டேஷன்ஸ் வரும். லைக் 2025க்கான ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கும் ஆல் இண்டியாவுக்கும் எப்படி வந்து ஃப்ளோ இருக்கணும்ன்ற ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் இங்க 2025 நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி கேன் ஸ்டார்ட் அவர் எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இது அப்டேஷன் வர நான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா சொல்றேன். ஸோ ஓகே, நம்ம ரிப்பீட்டிங், இது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கதான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். mcc.nic.in இதான் வெப்சைட்டுங்க. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் another important வெப்சைட்ஸ், நிறைய தமிழ்நாடு மாணவர்கள் ஓரளவுக்கு வந்து 250க்கு மேல ஸ்கோர் பண்ண பிள்ளைங்க, 200க்கு மேல ஸ்கோர் பண்ண பிள்ளைங்க அதிகம் விரும்புறது தமிழ்நாடுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்டாக் புதுச்சேரி நடத்தக்கூடிய கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங்ல. ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் இங்க இருக்கு. ஓகேங்களா? என்னது? சென்டாக் புதுச்சேரி .in சென்டாக் புதுச்சேரி .in. இது வந்து இட் இஸ்
நம்ம பார்க்க வேண்டிய வந்து யூஜி நீட் கோர்சஸ், அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் கீழே நமக்கான அப்டேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்ஸ் என்னென்ன, அதுல எப்படி அப்ளை பண்றதுன்ற விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடுற விஷயமாகட்டும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான கைடன்ஸ் ஆகட்டும், அதே போல கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றது, உங்க மார்க் வேஸ்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்னா நமக்கான சான்சஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பண்றதா இருந்தாலும் சரி, அப்ராட்ல பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங், சென்டாக் புதுச்சேரி கவுன்சிலிங், அதே போல இந்தியா அப்ராட் அட்மிஷன்ஸ், இதை தாண்டி பிடிஎஸ் ரிலேட்டடான அட்மிஷன், அதே போல ஆயுஷ் கோர்சஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது, ஆல் இண்டியாக்கு எப்படி பண்றது, ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றது, வெட்டினரிக்கு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றது, அதே போல ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்றது, இது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தாராளமா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.